அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி 3000 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னும் இளமையை இழக்காமல் இருக்கின்ற எம்மொழி செம்மொழி என்று கேட்டால் எம்மொழி மட்டும்தான் செம்மொழி என்று சொல்லுகின்ற அளவிற்கு வளர்ந்திருக்கின்ற தமிழ் மொழியை வணங்கி என்னுடைய உரையை நான் துவங்குகின்றேன். டாக்டர் VRS சம்பத் அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்குவது என்பது எளிதான விஷயம் அல்ல. ஏனென்றால் அவர் தசாவதாரத்துக்கு மேலாக அவதாரம் எடுத்தவர். அவர் ஒரு வழக்கறிஞர், கல்வியாளர், பதிப்பாசிரியர், இப்படி சொல்லிக்கிட்டே போனால் இன்றைக்கி நாள் போராது. 8 நிமிஷம்தான் டைம் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். அவர் செஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது. பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் சொல்லுவார்கள், ரைட் சம்திங் விச் இஸ் வர்த் ரீடிங் ஆர் டூ சம்திங் விச் இஸ் வர்த் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் 6 விட்டுட்டார். 2யுமே செஞ்சது மட்டும் இல்லை, 2யும் தாண்டி பல விஷயங்களெல்லாம் இன்றைக்கி அவர் செஞ்சிட்ருக்காரு. கார்ல் மார்க்ஸ் அவர்கள் பெரிய பொருளாதார மேதை கார்ல் மார்க்ஸ் அவர்கள் சொல்லுவார்கள், யாருக்குன்னா ஃப்ரம் டு அப்படி ஒரு அட்ரஸ் வச்சு போடுவோம், லெட்டர் எழுதுவோம்ல, அந்த மாதிரி ஃப்ரம் எவ்ரி ஒன் ஹூ இஸ் ஹேஸ் த எபிலிட்டி டு எவ்ரி ஒன் ஹூ நீட்ஸ். யார் யாருக்கு எவ்வளவு தகுதியும் திறமையும் இருக்கிறதோ அதையெல்லாம், யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் கொடுக்கின்ற அளவுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்முடைய VRS சம்பத் அவர்கள் அதையும் தாண்டி தன்னால் முடியவில்லை என்றாலும் மற்றவர்கள் மூலமாவது அதை செய்து காட்ட வேண்டும் என்று பல துறைகளிலும் அவர் சாதித்து காட்டியவர். முக்கியமான 1-2 மட்டும்தான் குறிப்பிட்ட நேரத்துக்குள் பேச முடியும். இப்போ இவர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத விட யார் பேரில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். யாருக்கு யார் பெயரில் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று மிகச்சரியாக தீர்மானித்து இந்த தந்தை, தமிழ் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் பெயரில் உள்ள விருதை டாக்டர் VRS சம்பத் அவர்களுக்கு கொடுத்தது மிக பொருத்தமானது. அந்த தமிழக அரசுக்கு நம்முடைய பாராட்டுதல்களை நாம் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் சீபா ஆதித்தனார் அவர்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே நமக்கெல்லாம் அடிப்படை உரிமைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி உரிமைகள் எல்லாம் அதுக்கெல்லாம் அர்த்தம் வேணும், அதுக்கெல்லாம் பொருள் வேணும். அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? எனக்கு தகவல் இருந்தால்தான் என்னால் அந்த உரிமைகளை பயன்படுத்த முடியும். இந்த பாமர மக்களுக்கெல்லாம் தகவல்களை தினத்தந்தி செய்தித்தாள் மூலமாக கொடுத்து அந்த அடிப்படை உரிமையை இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுத்தவர் சிபி ஆதித்தனார் அவர்கள். அதே வகையில் இன்று சட்டக்கதிர் மூலமாக, சட்டக்கதிர் இதழை அவர் 33 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். அந்த சட்டக்கதிர் மூலமாக தமிழக மக்களுக்கு சட்ட அறிவை ஊட்டி வளர்த்து வருகிறார் என்பதால் சீபா ஆதித்தனார் அவார்டை ரொம்ப அழகாக சாருக்கு சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மிக பாராட்டுகளில் மிக உயர்ந்த பாராட்டு என்று தான் எனக்கு தோன்றுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு பாராட்டு தான் அது. இந்த பாராட்டுக்கள் எல்லாம், அவருமே பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர், இளம் பிள்ளைகளுக்கான கல்வி அறிவை நாளிதழ்கள் மூலமாக ஊட்டியவர். அவர் செஞ்ச தொண்டெல்லாம் இன்றைக்கி சொல்லணுன்னா இந்த ஜென்மமே போகாது, அவ்வளோ பண்ணியிருக்கார் அவர். அவர் பேரில் கொடுத்த அவார்டுங்கிறது ரொம்ப அதை விட பெரிய பெருமையான விஷயம். அது இதெல்லாம் எப்படி கிடைச்சது? எல்லாம் இதுக்கெல்லாம் முக்கியமாக மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்குது. உழைப்பினுடைய முக்கியத்துவத்தை திருப்பியும் கார்ல் மார்க்ஸ் தான் சொல்லணும். அவர் என்ன சொன்னாருன்னா, உழைப்பை பற்றி சொல்லணும்னா, உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள். எதுக்கு? உங்களிடம் இழப்பதற்கு அடிமை சங்கிலியை தவிர வேறு எதுவும் இல்லை, ஆனால் உங்களுக்கு பொன்னான ஒரு உலகம் காத்திருக்கிறது, வாருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் இந்த தொழிலாளர்களை ஒன்றுபடுத்த முடியும். அப்பொழுது தான் இந்த தொழிலாளர்கள் முதலாளிகளின் ஆதிக்கத்தை எதிர்த்து வருவார்கள் என்று யோசித்து, சைக்காலஜின்னு சொல்லுவாங்கல்ல, ஹியூமன் சைக்காலஜியெல்லாம் கண்டுபிடிச்சி கூப்பிட்ட ஒரு பெரிய மிகப்பெரிய உழைப்பை பற்றி அவர் பேசியிருக்கார். சாரோட உழைப்புக்காக தான் நான் அதை சொல்ல வரேன். உலக பொருளாதார மாநாடுகள்லாம் இங்கே மட்டும் இல்லை, சென்னையில் மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளில் அவர் நடத்தியிருக்காரு. நாங்கள்லாம் விளையாட்டாக சிக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி பொருளாதாரத்தை பற்றி பேசும் கூட, பொருளாக தாரம்னு பிரித்தா கூட சார் எதை பற்றிலாம் யோசிக்கிறதில்ல, தாரத்தை பற்றி கூட யோசிக்க மாட்டேங்கிறார். எத்தனை சொன்னாலும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதெல்லாம் சட்டத்தையும் நீதியையும் தான், திருமண வாழ்க்கையை பற்றி அவர் யோசிப்பதே இல்லை அப்படின்னு நாங்கள்லாம் அப்பப்போ நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போ தாய்மொழி கல்வி இப்போ
நீதியரசர் நக்கீரன் அவர்கள் பேசும்போது இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள், உயர்நீதிமன்றத்தில் இது வழக்காடு மொழியாக தமிழ் வருவதற்காக அவர் ரொம்ப பாடுபட்டார் அப்படின்னு. அத்தகைய கூட்டங்களில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். எப்படி தாய்மொழி ஒரு நாட்டில் மக்களினுடைய ஆன்மா, அது மக்களினுடைய சுதந்திரம். தாய்மொழியில் பேசும் உரிமை மறுக்கப்பட்டால் அவர்களுடைய குரல் நசுக்கப்படுகிறது என்றுதான் பொருள். அப்படிப்பதான் நம்மளுடைய தாய்மொழி. தாய்மொழியில் தான் ஒரு சேய் கர்ப்பத்தில் இருக்கும் போதே ஒரு மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. நம்முடைய நாட்டில் அப்துல் கலாம் அவர்கள், அதுக்கப்புறம் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் எல்லாரும் தாய்மொழியில் பயின்றதால் தான் இத்தகைய சாதனைகளை எல்லாம் செய்து முடித்திருக்கிறார்கள். நம்முடைய மக்களுக்கு தாய்மொழியில் பேசும் உரிமையும் தாய்மொழியில் கற்கின்ற உரிமையும் அடிப்படை உரிமை. அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இத்தனை கூட்டங்கள், இத்தனை மேடைகள், இத்தனை புத்தகங்கள், இத்தனை எழுத்துக்கள், இத்தனை பேச்சுக்கள் என்று அயராமல் அவர் அங்கே பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இன்றைய பாராட்டு விழா எதற்காக? இதை மாணவர்கள் நடத்துவதை விட பெருமையான விஷயம் வேறு இருக்க முடியாது. நான் ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன் உங்களுக்கெல்லாம். மாணவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, 2 நிமிஷம்தான் அந்த கதை. ஒரு அழகான ஒரு ஆத்தங்கரை, ஒரு குடிசை இருக்குது. அந்த குடிசைக்கும் பக்கத்தில் ஒரு மரம், ஒரு சின்ன குருவி அங்கே வாழ்ந்துட்டுருக்கு. ஒரு நாள் இந்த குடிசை தீப்பற்றி எரிய ஆரம்பிக்குது. அங்கேருந்து அந்த குடிசை தீப்பற்றி எரியறதை பார்த்துட்டு அந்த குருவி என்ன யோசிக்குதுன்னா, ஐயோ இவ்வளோ பெரிய வீடு பற்றி எரியுதே, இந்த குடிசை நம்ம சின்னோண்டு இருக்குமே, எப்படியாவது இதை அணைச்சிடணும் அப்படின்னு யோசிக்குது. அதுக்கு என்ன இருக்குது, கை இருக்கா, கால் இருக்கா, என்ன இருக்குது அதுக்கு? அது என்ன பண்ணுச்சு, போய் பக்கத்தில் இருந்த ஆற்றுல போய் அப்படியே ஒரு நிமிஷம் முங்கி எழுந்திருச்சு. நேராக அந்த வீட்டுக்கிட்ட போய் தன்னுடைய அலகுகள், சிறகுகளை அசைத்து அதில் உள்ள தண்ணிலாம், அதுலேருந்து உதிரக்கூடிய நீர்த்திவிலைகள்லாம் அந்த குடிசை மேலே பட்டுது. அதை தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தது. அங்கேருந்து ஒருத்தன் வந்துக்கிட்டே இருந்தான். அவன் பார்த்துட்டு கேட்டான், நீ என்ன ட்ராமா பண்ணுறியா? நீ இத்தினோண்டு தண்ணி, இந்த தண்ணியால் எங்கேருந்து இந்த தீயை அணைச்சிட முடியும்? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? நீ என்ன முட்டாளா அப்படின்னு கேட்டான் அவன். இந்த குருவி அதுக்கு என்ன பதில் சொல்லிச்சு அப்படின்னா, நான் ஒன்றும் முட்டாள்லாம் கிடையாது. எங்களுக்கு ஐந்தறிவுன்னு எங்களை இழிவுபடுத்துறீங்க, ஆனால் எங்களை இனிமேல் இழிவுபடுத்தாதீங்க. அந்த மாதிரி நான் இந்த தீயை அணைக்கப் போவதற்கு முன்னதாக இந்த மக்கள் எல்லாம் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் போய் தீயணைக்க முற்பட்ட பிறகுதான் மற்றவர்கள் எல்லாம் தைரியம் வந்தோ, ஊக்கமளிக்கப்பட்டோ, உற்சாகம் பெற்றோ, ஏதோ ஒரு காரணத்துக்காக அதுக்கப்புறம் தான் உன் மனுஷன்லாம் பக்கெட் தூக்கிட்டு வந்தான் தண்ணி ஊற்றுறதுக்கு. என்னை பார்த்து தான் உங்கள் மனுஷனையே கற்றுக்கிட்டான். சிறு துளி பெரு வெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய சேவையும் மிகப்பெரிய சேவை. அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த தீயை அணைப்பதற்காக என்னால் முடிந்த உதவியை நான் செய்தேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உதவிக்கு ஒரு விரிவான ஒரு எக்ஸ்பான்ஷன் சொன்னாங்க. உதவிக்கு என்ன விளக்கம் சொன்னாங்கன்னா, ஊ என்பது உழைப்பு, தா என்பது தன்னம்பிக்கை, வி என்பது விடாமுயற்சி. இந்த உதவி எல்லோரும் செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர் VRS சம்பத் அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சேவை எல்லோருக்கும், எல்லோருக்கும், இங்கு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரியாக நாம் அவர்களை பின்பற்றுவதற்கு வசதியாகவும் வாய்ப்பாகவும் தான் இந்த பாராட்டு விழா அமைய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.